இது வந்து ஒரு போல்டாக பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை. அது படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி நான் ஜீல இது பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது மிகப்பெரிய ரீச் ஆகும். இது டச் பண்ண எனக்கு தெரியும். இது வந்து ரொம்ப யதார்த்தம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வே இந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபிலிமைஸ்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். அதுக்கு காரணம் ஃப்ரேமிங், லைட்டிங், எடிட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஜி5ல. ஜானராக பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா, பியூர் ட்ராமா, ஃபேமிலி, காமெடி, இந்த மாதிரி வந்து நிறைய ஜானர்ஸ் பண்ணியிருக்கோம். பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் ட்ராமா. ஒரு லீகல் ஆஸ்பெக்ட் வச்சு ஒரு ட்ராமா இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தது வந்து திரு பாலாஜி அவர்களும் திரு சூரிய பிரதாப் அவர்களும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இந்த சட்டமும் நீதியும். இன்றைக்கி அதோட ரிலீஸ் கிட்ட வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். சரவணன் சார் பின்னிருக்கீங்க. ஒரு ஒரு அண்டர்டாக் நோட்ரியாக வந்து ஒரு கேஸை எடுத்து அதை வின் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிஜமாகவே இந்த ஷோவை வந்து நீங்கள் மெஜாரிட்டியாக தாங்கியிருக்கீங்க. கூட நம்ரிதா அவங்க வந்து உங்கள் கூட வந்து இதை நம்ம ஒரு ஆடியன்ஸாக உங்கள் 2 பேரோட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அகெயின் நம்ரிதா, நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரை ஹியூமர், ஒரு சர்க்காசம் அதோடு சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபயர் பிராண்ட் லாயராக ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இது நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸாக சொல்லும் போது பெரிய பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மெயின் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் பாலாஜி, டிஓபி கோகுல். இன்ஃபேக்ட் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது, கோகுலுக்கும் எனக்கும். என்னென்னா, நீங்கள் எதுக்கு டிஐ பண்ணுறீங்க, ஃபுட்டேஜே வந்து டிஐ பண்ண மாதிரி இருக்குது அப்படின்லாம் நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தார். அண்ட் பாலாஜியோட அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட வாங்குகிற அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் ரியலி ரியலி ஃபென்டாஸ்டிக். அண்ட் இவங்க முடித்ததுக்கப்புறம் அடுத்த களமில் இறங்கின எடிட்டரும் மியூசிக் டைரக்டரும் அதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் ஆல்சோ டு கம் அண்ட் ஜாயின் அஸ். ப்ளீஸ் 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 வாங்க. ஸோ சார் தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீ இஸ் தி எடிட்டர். இது வந்து ரொம்ப யதார்த்தம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வே இந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபிலிமைஸ்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். அதுக்கு காரணம் ஃப்ரேமிங், லைட்டிங், எடிட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாருமே அந்த நேச்சுராலிட்டி மெயின்டைன் பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட இந்த சட்டமும் நீதியும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ராமா, கோர்ட் ரூம் ட்ராமாவாக நம்மளுக்கு வந்திருக்கு. எங்களோட இந்த பயணத்தில் இருக்கிற இந்த ஹிட் வெப் சீரிஸோட இதுவும் அடுத்த ஒரு ஹிட் வெப் சீரிஸாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரபா அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு ரிலீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வாட்ச் சட்டமும் நீதியும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே வரமாட்டுக்காங்க. எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஓடிடியோட ஃபீவரில் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் ஓடிடியோட க்ரோத் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து தேட்டருக்கு ஏன் வரதில்லைன்னா, அவங்க 2.5 hours அதில் உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும், அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துடலாம், ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லோரும் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நல்ல கதைகள் வந்து தேட்டருக்கு கிடைக்காதனால
அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க. அதுலேயும் இவங்க வந்து அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில ஓடிடி இது நிறுவனங்கள் வந்து அழகாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சார் இந்த மாதிரி கோர்ட் ட்ராமா வந்து இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 40-50 படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. வித்தியாசமான கோர்ட் ட்ராமா இருக்குன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான கான்செப்டில் இருக்குது? இதில் வித்தியாசம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தான் இருக்கும். அதில் இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் தான் இருக்கும். ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி சுந்தரமூர்த்தின்னு சரவணன் சார் பண்ணியிருக்காரு அது கேரக்டரை. அவர் எப்படி அவரோட அவர் வாதாடுறதே இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எது புஷ் பண்ணி வாதாட வைக்குது, அவர் எப்படி நீதி அடைகிறாருங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சட்டம் நீதி. இல்லை படமும் ஷார்ட்டாக இருக்குது, ரிலீஸிங்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? பட்ஜெட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கா G5? அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டது நம்ம அந்த இங்கிலீஷ் படம் மாதிரி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஒர்க் இருக்கு, அது யாராலையுமே செய்ய முடியாது. இவங்க பண்ண ஒர்க்கை வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி, இந்த இடத்துல 8 மணிக்கு இந்த இடத்துல இது எடுக்கிறோம், 11 மணிக்கு அந்த இடத்துல இன்னொரு கேமரா, இந்த பையன் இருக்க மாட்டான், வேறு பையன் இருப்பாங்க. அங்கே வந்து நாங்கள் தான் ஓடணும். இது வந்து ஒரு 40 நாள் எடுக்க வேண்டிய மேட்ரை இவங்க ரொம்ப கம்மியாக 22 நாள்லேயே 25 நாள்லேயே பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் கம்மி இல்லை, அழகாக செலவு பண்ணிருக்காங்க. கோர்ட்டுக்கெலாம் யாரும் சினிமாலே அவ்வளோ செலவு பண்ணிருக்க முடியாது. இந்த பொண்ணு போட்ட செட்டை வந்து சினிமாலே யாரும் போட மாட்டாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. தீக்குளிக்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக கூட நிறைய பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது. இதில் வந்து கடனோ எதுக்கோ தீக்குளிக்கிறது இல்லை, அவருக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கவனம் இருக்கிறதுக்காண்டி கோர்ட்டோட வளாகத்தில் வந்து தன்னைத்தானே எரிச்சுக்கிறாரு. அவருக்கு எப்படி நீதி சுந்தரமூர்த்திங்கிற கதாபாத்திரம் வாங்கி தருதுங்கிறது தான் சட்டமும் நீதி. ஏன்னா சட்டம் சரியாக தான் இருக்குது, அது சப்ஜெக்டிவ் தான். அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி ஆனால் ஜட்ஜிட்டு நம்ம இது வாங்குறோங்கிறது தான் இருக்குது. நம்ம வக்கீல்கிட்ட தான் இருக்குது, சட்டத்தை எப்படி பிடிச்சி நீதி அடையிறோங்கிறது அந்த பாதை. சார் இங்கே ஓடிடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீட்பேக் ஒன்று இருக்குது சார். சவுத் சைடில் வந்து ஓடிடியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் இல்லைன்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. இல்லை அப்படி இருக்கான்னு தெரில சர்வே. ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜீலே ஐலிலேருந்து நிறையா விஷயம் வந்தது எல்லாமே ரீஜனல் கிரவுண்டட் மூவி சீரீஸ் தான் நிறையா வந்திருக்கு. அதுக்கு என்ன வரவேற்பும் கிடச்சிருக்குன்னா எல்லோரும் பார்க்குறாங்க தானே அர்த்தம். ஓடிடியோட ரீச் அங்கேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு உதாரணம் சொல்ல, கீழே டுதோக்கோர் கீழே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நடிகர் சரவணனும் நடிச்சிருக்காரு. அதனால் பிஎன்சி லோக்கலாக போகும். இது நான் வந்து சொல்லிடுறேன், எனக்கு வந்து பிஎன்சி லோக்கலும் போகும், ஃப்ரான்ஸில் லண்டன்லேருந்தும் ஃபோன் வரும். ஏன்னா எனக்கு வந்து தமிழ் பேசுகிற உலகத்தில் இருக்க அத்தனை மொழியில் இருக்கிற தமிழர்களும் என்னை பார்ப்பாங்க. சிலோன்காரங்க, குறிப்பாக சிலோனிஸ்லாம் வந்து ஃபாரினில் ஃப்ரான்ஸ்லேயும் யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து இது அங்கே அதிகமாக இது போகும். டிவிரன் சரவணனுக்கு அப்புறம் வந்து கேரக்டர்ஸாக வந்து எதுவுமே ஆழமாக ஒரு இம்பேக்டாக வந்து கிரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் தம்பி. ஸோ அது ஆதங்கம் இருக்கா சார்? எனக்கு ஆதங்கம்லாம் கிடையாது, எனக்கு என்ன வருமோ அதுதான் வரும். இன்னைக்கு வந்து இது வந்திருக்கு, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு மூலமாக இந்த கேள்வி மாறும். பருத்தியின் மாதிரி இந்த படம் உங்களுக்கு செம பேர் வந்துச்சு சார், இந்த சட்டம் நீதி வந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்கும். ஏன்னா இதில் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன், நான் வந்து உழைச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும். இவன் உழைச்சிருக்கான், இந்த பையன் உழைச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காங்க, அவ்வளோ அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து எல்லாராலும் திரும்பி பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஜெக்டாக வரும். அது டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினேன். அது நான் நினச்சது நடந்துருச்சு, அதை நான் பார்த்துட்டேன், படமாக பார்த்துட்டேன். அதனால் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக டெஃபினட்டாக எப்படி நான் விஜய் டிவியில் வந்து மகாநதி பண்ணி பெரிய அளவு ரீச்சோ, அது மாதிரி நான் ஜீல இது பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், இது மிகப்பெரிய ரீச் ஆகும். இது டச் பண்ணேன், எனக்கு தெரியும். அது எடுத்தோடனே தேங்க் பண்ணணுன்னா நான் வந்து சூர்யா பிரதாப்புக்கும் தம்பி டைரக்டர் பாலாஜிக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமோ 8 மாதமோ முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொன்னோன்னே நான் சொன்னேன், இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நான் பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 months 7 months கழிச்சு தான் வந்தாங்க 2 பேரும்.
வந்து மறுபடியும் ஒரு தடவை லைன் சொல்கிறேன் சார், மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மறக்கல தம்பிங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அப்போ மழையாக இருந்தது, வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்கார வச்சு அவர் கதை மறுபடியும் கதை சொன்னாங்க. நான் சொல்ல ரிசீவ் பண்ணி திருப்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன். உடனே நான் இதை நடிக்கிறேன்ப்பா, என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க ஜீன்னு. ஓ வெரி குட், ஓகே பண்ணுறேன்ப்பா, பண்ணலாம்ப்பா அப்படி சொல்லி ஓகே பண்ணியாச்சு. அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க 2 பேருக்கு என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2வது தேங்க்ஸ் சொல்கிறது, இதை ஒத்துக்கிட்ட ஜீக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போல்டாக பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை. அது படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமாக பண்ண இந்த ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும் 2வது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், கௌசிக் சார், ஜீ எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு பாலாஜி பற்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு, இது நிஜ கோர்ட் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோர்ட் செட் பண்ண அந்த அம்மா ஆர்ட் டைரக்டர், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது பார்த்தோன்னே இவங்க ஆர்ட் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணோம், நல்ல அழகான செட்டப்பில் பண்ணோம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கு, மற்றபடி பாலாஜி, இந்த இவன் கோகுல் சொல்லியே ஆகணும். என்னென்னா ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு 20 10 15 18 நாளில் 15 நாள்லேயே எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை. இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. நான் இப்போ எடுக்கும்போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன், பட்டுன்னு எடுத்தாங்க, போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு, இந்த சட்டம் இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும், நிறைய அழுத்தமான வார்த்தைகளில் தமிழ் வார்த்தைகள், பழைய தமிழ் வார்த்தைகள், நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள். அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சதுக்காக நான் மறுபடியும் சூரிய பிரதாப்புக்கும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவர் கோகுல், என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்கானே, இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி, சூப்பர், மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க, எக்ஸலண்ட். அப்பா இதே வாங்கிடுங்கப்பா, இது மாதிரி வாங்கிடுப்பா, நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி என் கூட நடித்த அந்த நர்மதா, இன்னும் என்ன அமிர்தா அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் 90s பானு பிரகாஷ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும், அழகான முகம், இப்படி ஒரு வக்கீல், அழகான வக்கீலை நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லடா அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரடுமுரடாக இருப்பாங்க, பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது. யார் அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன், தைரியமாக இருங்க, பொண்ணு ஷூட்டிங் போயிட்டு பயப்படாதீங்களா சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மறுபடியும் ஜி5க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லோரும் கண்டிப்பாக அவசியம் ஜியில் ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து சட்டமும் நீதியும் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். இது மிகப்பெரிய வெற்றி சீரியஸாக வரும். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், நானும் அட் ப்ரெசென்ட்டில் என்ன போயிட்டுருக்கோ எல்லாத்தையும் பார்த்துவேன், அதனால் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் இது வந்து மிகப்பெரிய கோல் அடிக்கும், பெரிய ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி.